ஓம் முருகா அனைவருக்கும் வணக்கம். வாங்க மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு. ஸோ வந்து நாளைக்கு வந்து சிஇ இல்லை பிஇ எந்த சைடு வந்து நம்ம பையிங் வந்து எடுக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ம் ஆகிருக்கு, பையர் செல்லோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ நம்ம நேற்று பண்ணல அனலைஸ் பண்ணி என்னென்னா, மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரீவியஸாக அவங்களோட ஸ்டாப்லாஸ் வந்து பையிங் செய்யிருக்க ஸ்டாப்லாஸ் சரியாக இந்த ஜோனாக இருக்கும். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கண்டினியூட்டி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம். மார்க்கெட் அதே மாதிரி என்னென்னா கண்டினியூட்டி வந்து இன்றைக்கி நல்லாவே ஃபால் ஆனிச்சு. ஃபால் ஆகி ப்ரீவியஸாக இந்த இடத்துல எங்கே வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போனாங்களோ அந்த ஜோனையே பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு. நம்ம ஏன் ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லணும்னா, மற்ற இதோட ஃப்ளாட் ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்கும்னா, இந்த இடத்துலேருந்து இவ்வளோ பெரிய ட்ரெண்டை வந்து மிஸ் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சடனாக மார்க்கெட் வந்து இங்கே ஃப்ளாட் ஓப்பன் ஆனவுடனே இமீடியட்டாக செல்லிங் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து மார்க்கெட் இதை கிராஸ் பண்ணும்போது இந்த ப்ரீவியஸாக இந்த ஏரியாவும் ஸ்டாப் லாஸ் இருக்குங்களா, ஸோ இது ஹிட் ஆகும்போது கண்டினியூட்டி ஃபால் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து இன்றைக்கோட ஃபாலை வந்து யாரும் கேட்ச் பண்ண முடியலன்னு வச்சுங்களேன், நாளைக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இங்கே வந்து ஃபால் ஆக ஆரம்பிக்குதுன்னா இதோட கண்டினியூட்டி வந்து திரும்ப வந்து வேகமாக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி வந்து செல்லரோட கையில் தான் வந்து மார்க்கெட் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கீழே வந்த மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, நமக்கு ப்ரீவியஸாக வந்து இந்த ஜோன் தான் வந்து பையரோட சப்போர்ட் ஜோனாக வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணி டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து அப்புறம் கண்டினியூட்டி மேலே போணுச்சு. கரெக்டாக மேலே போணுச்சு. அங்கேருந்து வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆகி திரும்ப கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே வந்த மார்க்கெட்டிங் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்த மார்க்கெட்டு திரும்பவும் வந்து இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போய் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கவே இல்லை. அதாவது இந்த இடத்துல இது சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா திரும்ப இங்கே வந்தப்போ ஃபஸ்ட் டைம் வரும்போது திரும்ப இங்கே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்ப டேனாகி மேலே போக ட்ரை பண்ணியிருக்கணும். பட் வந்து என்னென்னா, இந்த இடத்த வீக் பண்ணி கீழே வந்துட்டு இந்த ஜோனை வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை தான் நம்ம வந்து அடிக்கடி திரும்ப வந்து டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி கீழே வந்துட்டு இப்போ இதே ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட காலையிலேருந்தே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்தவங்க வெயிட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னென்னா, இப்போ ஸ்டாப் லாஸ் போடுறதுக்காக ஒரு நல்ல ஏரியா வந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல எதுவும் கிளியராக வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் போட ஏரியா இல்லை. இப்போ என்னென்னா, இந்த இடத்த வந்து அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கான ஒரு ஏரியாவாக கிடச்சிருச்சு. அது போக மார்க்கெட் இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கனால நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் கேப் டன் ஓப்பன் ஆனாலும் இதோட கண்டினியூட்டி வந்து மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ சப்போஸ் மேலே வந்து பையிங் சைடு போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு இதை தாண்டுது அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போனாலும் ஒரு 23,500 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா வந்து திரும்பவும் இந்த ஜோனில் வந்து எங்கேருந்து வேணாலும் செல்லர் வந்து உள்ளே அக்குமுலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. என்னன்னா, சின்னதாக இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வேகத்துக்கு கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகும். மேலே போயிட்டு அகைன் திரும்ப அங்கேருந்து ஃபாலோ ஆகி இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. திரும்ப இதோட கண்டினியூட்டி வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிளியராக வந்து பையிங் சைடு வந்து சிஇ சைடு வந்து பையிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா மார்க்கெட் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு ஜோனில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செல்லிங் ஜோனில் தான் ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் பிரேக் பண்ணி கீழே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ சிஇ சைடு பையிங் பண்ணோம்னா இந்த இடத்துல எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட் இங்கேருந்து மேலே போக ஆரம்பிக்கிற மார்க்கெட் எப்போ வேணாலும் இமீடியட்டாக வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. எந்த ஜோனில் இருந்தோம்னாலும் ரிட்டர்ன் வந்து கீழே வந்துடுவாங்க. ஸோ திரும்பவும் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இதோட கண்டினியூட்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சிஇ சைடு பையிங் ட்ரேட் எடுக்கும்போது மட்டும் இதை கிராஸ் பண்ணி போனாலும் எடுக்கலாம். ஆனால் கேண்டில் வந்து ப்ராப்பராக வந்து க்ளோஸ் வைக்கணும். 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் படுத்து போணுச்சுன்னா இந்த இடத்துல சின்னதாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஏரியா கிடைக்கும். நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸை வந்து ட்ரைல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கலாம். ஸோ மார்க்கெட் எங்கேருந்து சடனாக வந்து ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். மேலே போணுச்சுன்னா ஒரு ரிவர்ஸ் கேண்டில் எங்கேயா ஃபார்ம் ஆகுது, இல்லை டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இல்லை நம்ம இஎம்ஐயில் ஏதாவது வாய்ப்புகள் வருது அப்படின்னா இமீடியட்டாக வந்து அந்த இடத்துல செல்லிங் ட்ரை பண்ணலாம். ஸோ திரும்பவும் மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்த வெயிட் பண்ணி யூட்டர்ன் போடுறாங்களா, இல்லை திரும்பவும் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி போகிறாங்களான்றதை வச்சு தான் அடுத்து திரும்ப நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஒன்ஸ் இங்கே வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல வந்து பையிங்கான ட்ரேட் எதையும் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அங்கேருந்து கீழே வருதுன்னா திரும்ப இந்த ஜோனை வந்து அது கிராஸ் பண்ணட்டும். எந்த இடத்துல ஓப்பன் ஆனிச்சோ அந்த இடத்த. ஸோ அது கிராஸ் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே இடத்துல ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரேடிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே போயிட்டு திரும்ப இங்கே வந்து இந்த இடத்துல பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சுன்னா இங்கே ஸ்டாப் லாஸை போட்டு இங்கே வந்து ட்ரேடு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து இந்த இடத்துல வந்து கீழே போன இடத்துல இமீடியட்டாக இங்கே வந்து பையிங் ட்ரேடும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சடனாக இங்கேருந்து திரும்ப ஒரு ஃபால் கொடுத்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிட்டு ரிட்டர்ன் போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹெவியாக வந்து செல்லிங் மார்க்கெட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து ரிவர்ஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பையிங்கருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாதுன்றனால இந்த இடத்துல வந்து திரும்ப இந்த லெவல் ரீச் ஆகும்போது இங்கே ட்ரேட் எடுக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ மார்க்கெட் திரும்பவும் இந்த லெவலில் ஃப்ளாட் ஓப்பன் ஆகுது, இல்லை கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு இமீடியட்டாக ஃபால் ஆக ஆரம்பிக்குது அப்படின்ற பட்சத்தில் மேற்கும் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எப்போ அடுத்து என்ன லெவல் இருக்குன்னா 23,000 லெவல் வரைக்குமே மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற லெவலில் தான் இப்போ வந்து சப்போர்ட் எடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ஜோன் பார்த்தீங்களா, கரெக்டாக எங்கேருந்து மார்க்கெட் இங்கே இது பண்ணிச்சோ கிளம்புனாங்களோ அந்த ஜோனில் வந்து கரெக்டாக வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதையும் தாண்டி பிரேக் அவுட் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா இதோட கண்டினியூட்டி திரும்பவும் இந்த 23,000 லெவல் வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் என்ன ஒரே ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டினியூவாக வந்து செல்லருக்கான கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. பையருக்கான கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் எங்கேயும் வந்து டெய்லி கேண்டிலில் க்ளோஸ் ஆகவே இல்லை. ஸோ மார்க்கெட் கீழே வருது, பையர் இங்கே ட்ரை பண்ணி மேலே கொண்டு போனாங்க, பட் க்ளோசிங் வந்து செல்லர் வச்சுட்டாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் மார்க்கெட் கீழேருந்து கொண்டு போணுச்சு, திரும்ப மேலே புல் பேக் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க. இதுக்கு ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்குன்னா இங்கேயும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. மார்க்கெட் அங்கேருந்து ஹெவியாக கீழே கொண்டு வந்தாங்க, மறுபடியும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல பாருங்கள் கேண்டிலை, இந்த கேண்டிலை பாருங்கள், திரும்ப இந்த கேண்டிலை பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ திரும்பவும் நாளைக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணிட்டு திரும்பவும் பையர் கீழே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களா, இல்லை மேலே கொண்டு போய் ட்ரை பண்ணிட்டு ஒரு க்ரீன் கேண்டிலாக க்ளோஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரேடு எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு அமைஞ்சிருக்க வாய்ப்புப்படி வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸை மட்டும் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நாளைக்கு ஒரு வேளை க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து அமையும். ஸோ திரும்ப நாளைக்கு எப்படி அமையுதோ அதை வச்சு வந்து நம்ம அடுத்த நாள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ சென்செக்ஸ் வந்து நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சென்செக்ஸ் என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இமீடியட்டாக ஃபாலிங் வந்து மார்க்கெட் வந்து திரும்ப கீழே வரைக்கும் வந்தாங்க. வந்துட்டு என்னென்னா திரும்ப லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் நடந்து வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா இந்த 15 மினிட்ஸ் கேண்டிலை தாண்டி ஒரு கேண்டில் கூட மேலே போய் க்ளோசிங் வந்து வைக்கவே இல்லை. இந்த ஜோனுக்குள்ளேயே தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த கேண்டில் ஓப்பன் ஆகி எந்த இடத்துல முடிஞ்சிச்சோ அந்த ஜோனுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த 77,000 லெவலையும் மேலே இந்த 77,200 லெவலையும் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதே ஏரியாவுக்குள்ளே தான் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்குது. நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அழகாக இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துக்கு கீழே நமக்கு வந்து கன்சல்டேஷன் நடந்துகிட்டு இருந்தாங்க. பட் இந்த இடத்துல இதுக்கு வரைக்கும் மேலே போய் இந்த ஜோனுக்கு கீழே வந்து இங்கே கன்சல்டேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு இதோட கண்டினியூட்டி அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் வந்து திரும்பவும் வந்து இந்த இடத்துல வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுங்களேன், இது வந்து பயங்கரமான ஒரு செல்லிங் மார்க்கெட்டாக மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்கு. ஸோ செல்லிங் மைட்டாக போயிட்டுருக்கும் போது கேப் அப் ஓப்பன் ஆனிச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன இருப்பாங்கன்னா செல்லர் வந்து அவங்க பொசிஷனை வந்து ஸ்கொயராக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா இப்போ மார்க்கெட்டில் இங்கேருந்து இவ்வளோ பெரிய ஃபால் வரும்போது இந்த இடத்துல அழகாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இங்கே ஒரு எம்பேட்டன் ஃபார்ம் ஆகி தான் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னு. ஸோ இந்த இடத்துலேயே ட்ரேட் எடுத்துருக்கவங்களுக்குலாம் ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கான ஒரு பிளேஸ் வந்து கிடைக்கவே கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் கன்சல்டேஷன் நடந்திருக்கனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் பெருசாக கீழே மூவ்மெண்ட் பண்ணியிருக்கானா பல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இது கீழே வந்து பெருசாக வந்து ப்ராஃபிட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ மார்க்கெட் ஒரு வேளை இந்த இடத்துல வந்து கேப் டவுனோ இல்லாட்டி ஃப்ளாட்டோ ஓப்பன் ஆகி இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்னா இருக்காது, அவங்க பொசிஷன் வந்து அப்படியே ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ திரும்பவும் மார்க்கெட் இங்கேருந்து எவ்வளோ கீழே போனாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களோட பொசிஷன் வந்து ஹோல்டுலேயே தான் இருக்கும். இதே சப்போஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு வேளை டேரெக்டாக வந்து இந்த 77,200 லெவலில் பிரேக் அவுட் பண்ணி மேலே போய் கேண்டில் க்ளோசிங் வைக்குது, இல்லை கேப் அப் ஓப்பன் ஆகுது, இந்த ரெண்டு பட்சத்துலையும் என்னன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தவங்களுக்கு வந்து இந்த என்ன அமௌண்ட் எதிர்பார்த்தாங்களோ அதுலேருந்து வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ என்னன்னா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் ஏரியாவில் இருக்கனால செல்லிங் சைடு இமீடியட்டாக வந்து அவங்க பொசிஷனை வந்து இங்கே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா திரும்ப இங்கேருந்து எங்கேயாச்சும் ரிவர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்து அந்த இடத்துல வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி திரும்ப அங்கே வந்து பொசிஷனை வந்து திரும்பவும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து பியூர் பையிங் மார்க்கெட்டாக மாறாதனால செல்லருக்கு இன்னுமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தாங்க, இங்கே வந்து ஒரு ப்ராஃபிட் ஸ்டாப்லாம் சிட் ஆகும்போது க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஸோ திரும்பவும் மார்க்கெட்டிங் மேலே போகும்போது எங்கே மார்க்கெட்டிங்கை யூ டர்ன் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து அவங்க ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஸோ இது கூட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஸோ நமக்கு இதே தான். ஸோ மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல யூ டர்ன் போட்டு இதை கிராஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த இடத்த பிரேக் அவுட் போட்டு மேலே போய் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆனாலும் சரி, நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணோன்னா ஒரு ஸ்டாப் லாஸை வச்சுட்டு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ சிஏ பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் ட்ரையல் பண்ணி கொண்டு போங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதோட க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் கீழே வந்து ஃபுல் பேக் கொடுத்துட்டு திரும்ப ஃபுல் பேக் கீழே வந்தோன்னா இந்த ஏரியாவில் வந்து எங்கேயும் வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. அப்படி போகணும்னா ஹையை பிரேக் அவுட் பண்ணி போனால் மட்டும் கீழே எங்கே லாஸ்ட்டாக யூட்டர்ன் பண்ணிச்சோ அந்த இடத்துல ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரேடு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து தாண்டும் போது வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள்.
அப்படி பண்ணும்போது திரும்ப கீழே வந்து உங்களுக்கு ஹிட் ஆனாலும் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸோட முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் இப்போ இங்கே என்னன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு வேளை மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகியோ இல்லை கேப் டவுன் ஓப்பன் ஆகியோ இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே போனாலும் சரி, இல்லை இந்த இடத்துல ஆரம்பிக்கிற மார்க்கெட் கீழே ஃபான் ஆனாலும் சரி, இதோட கண்டினியூட்டி மறுபடியும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இமிடியேட்டாக வந்து இந்த 76,800 லெவலை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் மார்க்கெட். ஸோ இந்த இடத்த வெயிட் பண்ணி திரும்பவும் பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா 76,500 76,000 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா இந்த கன்சால்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் நடக்குது அப்படின்னாலே இந்த இடத்துல பொசிஷன் ஹோல்டு பண்ணி ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட கண்டினியூட்டி மார்க்கெட் கீழே போணுச்சுன்னா இன்னும் ஹெவியாகவே கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும். ஏன்னா அவங்க பொசிஷனை வந்து டே வீக் அப்படி வந்து அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நம்ம அடுத்து இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு டைம் பார்த்துடலாம் என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸை பாருங்கள். கரெக்டாக வந்து இந்த 150 லெவலில் வந்து இங்கே 2 டைம் டச் பண்ணிவிட்டு இதே ஜோனில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும்னு நினச்சவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல பை பண்ணி இந்த 150 ரூபீஸ் இந்த ஏரியாவில் வந்து ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஸோ மார்க்கெட் ஒருவேளை இங்கே மூவ்மெண்ட் ஆக அவங்க குவான்டிட்டி ஆட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 250 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 250 லெவலை தாண்டி 300 லெவலை க்ளோஸ் பண்ணி கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்கணும். க்ளோசிங் வச்சாதான் இதோட கண்டினியூட்டியோட நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கவங்க எப்போ அஃபெக்ட் ஆகுறாங்களோ ஸோ இதுக்கப்புறம் வந்து பையிங்க்கான ஒரு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு எப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே அடிப்பட்டு கீழே போக ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல உங்கள் பையிங்க்கான ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஒன்ஸ் மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஓப்பன் ஆகணுன்னே சப்போஸ் மார்க்கெட் ஒரு வேளை கீழே பிரேக் அவுட் பண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிக்கான ட்ரேட் எடுக்காதீங்க. மறுபடியும் வந்து இந்த ஓப்பன் ஆன பிளேஸை தாண்டி மேலே வந்து க்ளோசிங் வச்சா மட்டும்தான் இங்கே வந்து சிக்கான ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லாட்டி இங்கே வந்து சிக்கான ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுங்க. எந்த ட்ரேடும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒரே இடத்துல கன்சல்டேஷன் ஆகிருக்கு, ப்ரைஸ் வந்து கரெக்டாக நிற்கிது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்கே ஒரு மேலே இருக்குது அப்படின்னா இங்கே ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா கொஞ்சமாக ப்ரீமியம் வந்து டிகே ஆகி போயிருக்கணும். ஸோ அப்படி போயிருக்குன்னும் போது என்னன்னா அவங்க ப்ரைஸை யாரும் ஹோல்டு பண்ணி வைக்கல, கன்சால்டேஷன் நடக்கலை. அப்போ வந்து யாருமே கண்டினியூட்டியாக வந்து அவங்க வந்து பொருள் இங்கே வாங்கி வைக்கலன்னு சொல்லி அர்த்தம். பட் இந்த இடத்துல என்னென்னா அவங்க வந்து குறைய அவங்க வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பையர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நல்ல கண்கூடவே தெரியுது. அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்து போகும்போது நம்ம தாராளமாக சிஇ சைடு வந்து பையிங்கான ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணி போனாங்கன்னா ஒரு 600 பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டாங்கன்னா தான் நம்ம இதோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் எந்த ட்ரேடு வந்து இதில் எடுக்கக்கூடாது. ஸோ பிஇ சைடு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ பிஇ சைடும் வந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு இந்த ஜோனில் வந்து கரெக்டாக வந்து லாஸ்ட்டாக வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க. இந்த இது மாதிரி தான் சொன்னேன். இப்போ சிஇ சைடு வந்து பெருசாக மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்து போகல. பட் என்னென்னா ப்ரைஸ் ஒரே இடத்துல நிற்கிது பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன இருக்குது, ப்ரைஸ் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது. பட் லாஸ்ட்டாக வந்து இவங்களுமே ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிஇ சைடு இந்த 280 லெவலை தாண்டி வந்து க்ளோசிங் வைக்கல. ஸோ இந்த இடத்துக்குள்ளேயே வந்து ப்ரைஸ் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இங்கே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகுது, இந்த இடத்த யூட்டர்ன் பண்ணி மேலே போகுதுன்னா இதோட கண்டினியூட்டியும் பிஇ வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இது இப்படி மேலே போகும்போதே நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இதை ஒருவேளை பிரேக் அவுட் கொடுத்து கீழே போக ஆரம்பிச்சிடும். அது அப்படி பிரேக் அவுட் கொடுக்காம கொஞ்சம் போகுதுன்னா கொஞ்சம் வாலட்டிலிட்டி வந்து மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யும். அதை பார்த்துக்கோங்க. இந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுக்காம ப்ரைஸிங் மூவ்மெண்ட் இதில் வந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி நடக்குது, ஆனால் இதுவும் இந்த ஜோனுக்குள்ளேயே நடக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சடனாக வந்து இங்கேருந்து ஃபாலோ வரும், திரும்ப இது ஹைக் கொடுக்கும், மறுபடியும் இது ஃபாலோ வரும், இது ஒரு ஹைக் கொடுக்கும். ஸோ அது மாதிரி வாலட்டிலிட்டி வரும். இதை வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை தாண்டியும் கீழே போணுச்சுன்னா என்ன நடக்குன்னா, இது வரைக்குமே வந்து இவங்களுக்கான ஜோன் வந்து இருக்குது. எங்கே 60 லெவலில் தான் இவங்க ஆல்ரெடி வந்து இங்கே பையிங் பண்ணியிருக்காங்க பிஏ இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கான ஜோன் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கும். இங்கேருந்து இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கவங்களுக்கு இதான் சொன்னேன். இந்த இடத்துல இவங்க ட்ரையல் பண்ணி இவங்க ஒரு வேளை 280 ரூபீஸில் ஸ்டாப் லாஸை வச்சிருக்காங்கன்னா இந்த இடத்துல பை பண்ணவங்களுக்கு இங்கே ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகி இப்படியே இதை கண்டினியூட்டி மேலே போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இந்த ஸ்டாப் லாஸை வந்து எந்த பிரச்சனையும் பண்ணலை. ஸோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சப்போஸ் இதை ஹிட் பண்ணி கீழே வருது அப்படின்ற பட்சத்தில் திரும்ப நியூவாக வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நியூவாக பையிங் எதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் இந்த ஜோன் வரும்போதோ
இல்லாட்டி இந்த ஜோன் வரும்போது அவங்க திரும்பவும் வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து ட்ரை பண்ணி திரும்பவும் மார்க்கெட் மேலே போகும். ஆனால் இதை திரும்பவும் போய் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் தான் பெரிய லெவலில் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னா இந்த இடத்த வந்து மறுபடியும் பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணும். இந்த 280 லெவலில் திரும்பவும் போய் தொட்டுட்டுருச்சுன்னா ஸ்டாப் லாஸை வந்து கண்டிப்பாக ட்ரையல் பண்ணி நியர்பை கொண்டு போயிருங்க. ஸோ இதை வெயிட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து மேலே போணுச்சுன்னா அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அதை ஹிட் கொடுக்குது அப்படின்னா திரும்பவும் இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்த வந்து இங்கே நம்ம எங்கே ட்ரேட் எடுத்தாலும் இந்த 280 லெவல் வரைக்கும் உங்கள் டார்கெட்டை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அழகாக மார்க்கெட் ஃபால் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம வந்து மெயினாக ஒரு சப்போர்ட் லைன் இருந்துச்சு. இங்கே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போணுச்சு. ஸோ வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தாங்க. கீழே வந்த மார்க்கெட் இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு புல் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் எப்போ புல் பேக் கொடுத்தாலும் அங்கேருந்து கீழே வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆனிச்சு. இந்த இடத்துல கரெக்டாக வந்து எம்பேட்டர்னு ஃபார்ம் ஆனிச்சு. அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. நம்ம நேற்றே அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு புல் பேக்கில் வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட கண்டினியூட்டி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் கீழே வந்து இந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுத்துருச்சுவாங்க. ப்ரீவியஸாக இருந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு 49,750 லெவல் வரைக்கும் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து இமீடியட்டாக வந்து மார்க்கெட் ஃபுல் பேக் கொடுத்து நல்லா போய் மேலே வந்து க்ளோசிங் வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பாயிண்ட் வரைக்கும் மேலே கொண்டு போய் க்ளோசிங் வந்து வச்சுட்டாங்க. இப்போ என்னன்னா செல்லருக்கான கை வந்து ஓங்கி இருந்த இடத்துல பையர் வந்து திரும்ப வந்து இந்த ஒரே கேண்டில் கொஞ்சம் டேக் ஓவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் வாலட்டிலிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் பையருக்கும் செல்லருக்கும். ஸோ திரும்பவும் வந்து இந்த இடத்த வந்து கிளியர் கட்டாக எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ மட்டும்தான் வந்து உள்ளே வந்து செல்லர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அது வரைக்கும் என்னன்னா கொஞ்சம் செல்லருக்கும் பையருக்கான காம்படிஷன் வந்து இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கும். பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், நிஃப்டியில் வந்து அந்த மாதிரி ஹெவியாக வந்து ஒன்றும் வாய்ப்புகள் வந்து அமையல. கிளியர் கட்டாக செல்லிங் சைடு வந்து நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது பிரேக் அவுட் கொடுத்தா கீழே போக அதிகமான வாய்ப்பு இருக்கும் நிஃப்டியில். பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படியே 15 மினிட்ஸ் கேண்டில் போயிடும். ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள். ஸோ மார்க்கெட் தான் சொன்னேன், இது வரைக்கும் கீழே வந்த மார்க்கெட்டில் திரும்ப இங்கேருந்து புல் பேக் கொடுத்துட்டு கரெக்டாக இதோட இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து மேலே போணுச்சு. மறுபடியும் திரும்ப இந்த லெவலில் ஸோ இதோட லோ இதை வந்து ஹை லோவை வந்து சிட் பண்ணி மேலே வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட ஃபைனலாக இங்கே எவ்வளோ இருக்குன்னா 50,500 லெவலில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்போ கீழே வரணும் அப்படின்னா இந்த 50,200 லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கேண்டில் க்ளோசிங் வச்சு கீழே வந்தால் திரும்பவும் வந்து மார்க்கெட் இந்த 49,800 லெவலில் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கீழே வரும் 50,000 லெவலில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ஒருவேளை இங்கேருந்து திரும்பவும் பையர் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. இதையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா அடுத்து 49,800 லெவலில் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 50,000 டார்கெட் ஒன்றாவும் 49,800 வந்து டார்கெட் 2ஆகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜோனில் தான் என்ன நடக்கும்னா கொஞ்சம் ஹையாக வந்து வாலட்டிலிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா செல்லருக்கு வந்து ரொம்ப கிளியர் கட்டாக மூவ்மெண்ட் இல்லை. இப்போ இவ்வளோ பெருசாக இருக்கனால இதுக்கு கீழே நான் சொன்ன மாதிரி இப்போ எங்கேருந்து வேணாலும் திரும்பவும் பையர் வந்து இங்கே ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நிஃப்டியில் தெளிவாக பார்த்தோம் பார்த்தீங்க. பட் நிஃப்டியில் அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து எதுவும் தெளிவாக காட்டி கொடுக்கல. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா ஃப்ளாட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம் மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு. ஏன்னா இந்த ஜோன் வந்து இம்பார்ட்டன்ட் ஜோன். இதுக்கு மேலே பையிங்னா பையிங் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனாக தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் மேலே போனால் இந்த 50,600 50,600 700 இந்த ஒவ்வொரு ஜோன்லையும் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா செல்லர் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. எங்கெல்லாம் ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்துச்சோ அந்த ஜோனெல்லாம் மறுபடியும் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்களோட மேஜர் லைன் எங்கே இருக்குன்னா 51,000 தான். ஸோ செல்லர் வந்து இங்கே ஆட் ஆகிருக்காங்க ஹெவியாக. ஸோ இவங்களுக்கு வந்து பெரிய கரெக்ஷன் இருக்கானா இல்லை அந்த கரெக்ஷன்லேருந்து திரும்பவும் வந்து நல்லாவே வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ஸோ என்ன திரும்ப இந்த இடத்துல வந்து இவங்களோட செல்லிங் பொசிஷன் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல செல்லிங் பொசிஷன் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு வேளை மார்க்கெட்டிங் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகுது, இதை வந்து பிரேக் அவுட் கொடுக்காம கீழே போகுது அப்படின்னா திரும்ப வந்து செல்லர் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க குவான்டிட்டி ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கே வர மார்க்கெட் ஒரு வேளை 50,000 எக்ஸ்பெக்ட் பண்ணி மேலே போக ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க, திரும்ப வந்து அவங்க இந்த இடத்துல ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜோனில் தான் வந்து செல்லருக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும், பையருக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பையிங் பண்ணும்போது ட்ரேடை வந்து நம்ம சேஃபாக ட்ரேட் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் த மணியில் வந்து அழகாக வந்து செல் பண்ணி வச்சுட்டு அவங்களோட ஏன்னா வந்து இப்போ விக்ஸும் வந்து நியர்பை 16 தாண்டிடுச்சு. ஸோ அப்படின்னும் போது நல்ல ப்ரீமியம் இருக்கும். டேக்கே ஆகும்போது அவங்களுக்கான ப்ராஃபிட் வந்து நல்லா இருக்கும். ஸோ அவங்க அடுத்து எப்போ இந்த இடத்துல வந்து அவங்க ஸ்டாப் லாஸ் அஃபெக்ட் ஆகுதோ ஸோ அப்போ வந்து பையிங்கான ஒரு சின்ன மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் ஒரு சின்ன மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். பெரிய மூவ்மெண்ட்னா நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு மூவ்மெண்ட் பெருசு லெவலில் எப்படி கிடைக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் 100 to 200 பாயிண்ட் தான் பையிங் ஆனாலும் சரி செல்லிங் ஆனாலும் சரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பட் மார்க்கெட் ஹெவியாக செல்லிங் சைடு இருக்கனால ஒரு வேளை கீழே வர பட்சத்தில் வந்து இதில் கொஞ்சம் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 200-250 பாயிண்ட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண பார்த்தீங்களா, டார்கெட் 1 டார்கெட் 2 அந்த மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பையிங் சைடு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.